பணக்காரர்களுடைய மாளிகையிலே, நான் சொல்ற பணக்காரங்கள்லாம் அம்பானி, அதானி, டாடா, பிர்லா. நம்ம ஊர்ல இருக்கவங்களாம் பணக்காரன் இல்லை, அது மாதிரி நினைச்சுக்காங்க யாரும். அவன் ஒரு வீடு கட்டுறதுன்னா 7,000 கோடியில் கட்டுவான், அதுக்கு எத்தனை சைஃபர் நமக்கு தெரியாது. அந்த வீட்டிலே பிறக்கின்ற பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்தா 4 வேலைக்காரன் தூக்கி தோள்ல வச்சுப்போம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நீ வேலை பார்க்கணும், நீ சாப்பிடணும், நீ கல்யாணம் பண்ணணும், உன் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். எவ்வளவு சுமைகள். ஆனா நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? நல்ல கேட்டுங்க. பணக்காரர்களால செய்ய முடியாது, நம்மளால தான் செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். பயணத்திற்கு பணமே